இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டதுனால இந்த உலகத்தில் பதில் சொல்லுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால. நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். இதை எழுதி வச்சுக்கிடுங்க. அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நடத்த முடியாது. இதை எழுதி வச்சுக்கிடுங்க. புரிஞ்சுதா? இன்னைக்கு நான் பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? அதுக்கு வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. கரெக்டு தானே? சரி தானே? இன்னும் இந்த உலகத்தில் சரியா ரொம்ப ஃபேமஸ் இப்போ வெந்தயம் ஆவாரம்பூ, ரொம்ப ஃபேமஸ். வெந்தயம் ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, இதென்னது கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இல்லை ரொம்ப ஃபேமஸ் தானே? கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்றாங்க, கரெக்டு தானே? இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இன்னைக்கு 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், கிரீன் டீ எல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் இது எழுதி. இந்த புத்தகம் என்ன சொல்லி தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இந்த 4க்கும் அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறமா உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். எப்படி நிரந்தரமாக நிறுத்தலாம் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. அதாவது ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லுது. பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.